அனைவருக்கும் வணக்கம். அனித் ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது உரைநடை சார்ந்த ஒரு 60 வினாக்கள். 1வது, சங்க இலக்கியத்தில் இயற்கை என்ற நூலை மூவா எந்த மொழியில் எழுதினார்? ஆங்கிலம். 2, பெருஞ்சித்திரனார் எழுதிய ஐயை என்ற நூல் எந்த வகை? காவியம். 3, பாரதிதாசன் ஒரே இரவில் எழுதிய நூல்? தமிழ் இயக்கம். 4, தஞ்சைவாணன் கோவை உரை எழுதியவர் சொக்கப்ப நாவலர். 5, தன் இலக்கிய நூலுக்கு தானே உரை எழுதியவர்? ராகவ ஐயங்கார். 6, திருக்கோவைக்கு உரை எழுதியவர்? பேராசிரியர். 7, பரிமேலழகர் உரையின் விளக்க உரை? நுண்பொருள் மாலை. 8, உரைக்கு பல உரை கண்ட உரை? பரிமேலழகர் உரை. 9, 6000 படி நூலின் ஆசிரியர்? பிள்ளான். 10, மிகுதியான உரைகள் உடைய சைவ சித்தாந்த நூல்? சிவஞான போதம். 11, ஈடு என்பது வைணவ நூலின் உரை? 12, பத்துப்பாட்டின் உரையாசிரியர்? நச்சினார்க்கினியர். 13, எழுத்து எனும் செருப்புக்கிட்ட வைரக்குப்பாயம் என்ற மறுப்புரை எழுதியவர்? சிவஞான முனிவர். 14, கம்பராமாயணத்தில் இன்கவி திரட்டும் உரையும் எழுதியவர்? வே. சுப்பிரமணியர். 15, 19ஆம் நூற்றாண்டின் தமிழ் உரைநடை தந்தை? சி.வை. தாமோதரம் பிள்ளை. 16, 20ஆம் நூற்றாண்டின் உரையாசிரியர்களில் மிகுதியான உரைநூல் எழுதியவர்? வை. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார். 17, திருப்பாவைக்கு உரை எழுதியவர்? சண்முகநாதன். 18, பரிமேலழகர் உரையை விளக்கத் தோன்றிய நூல்? நுண்பொருள் விளக்கம். 19, திருக்குறள் உரைக்காக தமிழ் பல்கலைக்கழகத்தின் விருது பெற்றவர்? கு. ச. ஆனந்தன். 20, புதிய ஆத்திசூடி எழுதி உரை செய்தவர்? பாரதியார். 21, 6000 படி நூலுக்கு உரை செய்தவர்? அழகிய பெருமாள் சீயர். 22, திருவாய்மொழிக்கு முதலில் உரை செய்தவர்? ஆளவந்தார். 23, 9000 படி நூலின் உரையாசிரியர்? நம்பிள்ளை. 24, 12000 படி விருத்த உரை எழுதியவர்? அழகிய மணவாள சீயர். 25, 24000 படி எழுதியவர்? பெரியவச்சான் பிள்ளை. 26, வியாக்கியான உரை சக்கரவர்த்தி என்ற பட்டப்பெயர் பெற்றவர்? பெரியவச்சான் பிள்ளை. 27, 3000 படி எழுதியவர்? வடக்கு திருவீதி பிள்ளை. 36,000 படி எழுதியவர்? வடக்கு திருவீதி பிள்ளை. 28, ஈடு ஈட்டுரை பகவத் விஷயம் என்பது வைணவ நூலின் உரைகள்? 29, பாடியம் என அழைக்கப்படுவது? சிவஞான போத உரை. 30, திருவிளையாடற் புராணம் வசனம், பெரிய புராணம் வசனம் எழுதியவர்? ஆறுமுக நாவலர். 31, ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார்
என பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். 32. திருவாசகத்திற்கு முதலில் உரை செய்தவர் கா. சு. பிள்ளை. 33. உரைநடை என்பதை தொல்காப்பியர் என்னவென்று குறிப்பிட்டார்? தொன்மை. 34. தமிழும் வடமொழியும் கலந்து எழுதும் நடைக்கு பெயர் மணிப்பிரவாள நடை. 35. சௌந்தரிய லகரி உரை எழுதியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். 36. புலவு துறந்த பெரியோர் என அழைக்கப்பெறும் உரையாசிரியர் இளம்பூரணர். 37. நன்னூலின் முதல் உரையாசிரியர் மயிலைநாதர். 38. தொல்காப்பிய உரையாசிரியர்களில் காலத்தால் பிற்பட்டவர் கல்லாடர். 39. சீவக சிந்தாமணிக்கு இருமுறை உரை கண்டவர் நச்சினார்க்கினியர். 40. சிலப்பதிகாரத்திற்கு பழைய உரையின் அரிய சொற்களுக்கு உரை வழங்கியவர் அரும்பத உரையாசிரியர். 41. ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் நூல்களுக்கு உரை எழுதியவர் சரவண பெருமாள் ஐயர். 42. மணிமேகலைக்கு உரை எழுதியவர் உ. வே. சாமிநாத ஐயர். 43. தமிழில் பழைய உரை காணாத மாபெரும் காப்பியம் கம்பராமாயணம். 44. சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர். 45. உரை வீச்சு தொடர்புடையவர் சாலை இளந்திரையன். 46. உரையாசிரியர்களின் காலம் 13ஆம் நூற்றாண்டு. 47. இராமாயண உள்ளுரை பொருளும் தென்னிந்திய சாதி வரலாறும் என்ற நூல் எழுதியவர் சுப்பிரமணிய முதலியார். 48. திருக்குறளின் முதல் 13 அதிகாரங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதியவர் எல்லிஸ். 49. தமிழின் முதல் உரைநடை நூல் பரமார்த்த குறுகதை. 50. தாமரை தடாகம் உரைநடை நூல் எழுதியவர் கால்டுவெல். 51. புதிய உரைநடை என்ற நூல் எழுதியவர் எழில் முதல்வன். 52. மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்ட சமண காவியம் ஸ்ரீ புராணம். 53. தமிழில் அழகிய உரைநடை எழுதுவதற்கு வழிகாட்டியவர் திரு வி. க. 54. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுளே மலையாளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சம்பு இலக்கியங்கள். 55. உரையிற் கோடல் எனும் முத்தி வகையை பயன்படுத்தியவர்கள் உரையாசிரியர்கள். 56. மணிப்பிரவாள நடையை வளர்த்தவர்கள் சமணர்கள். 57. திருக்குறளுக்கு விரித்துரை எழுதியவர் க. அப்பாதுரை. முப்பால் ஒளி எனவும் அழைக்கப்படுகிறார். 58. திருக்குறள் உரையாசிரியர்களில் தலை சிறந்தவர் பரிமேலழகர். 59. கண்ணகியார் அடிச்சுவட்டில் என்ற நூல் எழுதியவர் மு. கோவிந்தராசனார். 60. முன்பணிக்காலம் என்ற நூலை எழுதியவர் சிதம்பர செட்டியார். இது போன்ற ஒருவரி வினாக்கள் நம்ம தொடர்ந்து கவனிக்க போகிறோம். இந்த வினாக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் போடக்கூடிய கூடுதல் தகவல்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இணைஞ்சிக்கோங்க. கூடுதல் தகவல் கிடைக்கும். நன்றி.